சோ இந்த வீடியோ வந்து நிறைய மதர்ஸ் என்கிட்ட சென்ட் பண்ணி, டாக்டர் இதை நான் ட்ரை பண்ணலாமா, என் குழந்தைக்கு சளி சரியாகவே மாட்டேங்குது டாக்டர், இதை பத்தி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க பார்த்த இந்த டெக்னிக் பேரு நேசல் இரிகேஷன். சோ இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ரொம்ப பாப்புலராவே பண்றாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் நம்ம ஊர்ல வந்து எல்டர்ஸ், அதாவது பெரியவங்களுக்கு இதை அட்வைஸ் பண்றது உண்டு. சோ இந்த நேசல் இரிகேஷன் மெத்தட் குழந்தைங்களுக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் பண்ணலாம். மினிமம் 2 இயர்ஸ்க்கு மேல நீங்க இதை செஞ்சுக்கலாம். பட் இந்த நேசல் இரிகேஷன் பண்ணும்போது 3 திங்ஸ் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட், இந்த நேசல் இரிகேஷன்ல யூஸ் பண்ற வாட்டர் வந்து நல்ல சுத்தமான வாட்டரா இருக்கணும். பாயில் பண்ணி கூல் பண்ண தண்ணியா இருக்கலாம், இல்ல பியூரிஃபைட் டிஸ்டில் வாட்டரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, குழந்தைங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். ஏன்னா அந்த தண்ணி வந்து ஒரு நாஸ்டல்ல போயிட்டு இன்னொரு நாஸ்டல் வழியா வெளியில வரும்போது குழந்தைங்களுடைய தலை முன் பக்கமா டில்ட் பண்ணி இருக்கணும். சோ எதிர் முன் பக்கமா டில்ட் பண்ணல, இல்ல ஒரு சைட ரொம்ப டில்ட் பண்ணி குழந்தைங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த சைடுல நீங்க தண்ணி கொடுக்கும் போது அது கம்ப்ளீட்டா யூஸ்டேஷன் டியூப்னு சொல்லக்கூடிய இந்த டியூபை பிளாக் பண்ணிட்டு சைனஸ் ப்ராப்ளம்லாம் அதிகமாகும். சோ அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். மூணாவது, இதுல வந்து சில சமயம் டாக்டர்ஸ் வந்து சால்ட் பாக்கெட்ஸ் அண்ட் பிளஸ் பைகார்பனேட்டை மிக்ஸ் பண்ணி இரிகேஷன் கொடுக்க சொல்லுவாங்க. இந்த சால்ட் அண்ட் பைகார்பனேட் இரிகேஷன் வந்து உங்க டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். நீங்களாவே வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த